6 மாதத்துக்கு முந்தைய எங்கள் கிராமத்துக்கு போகிறோம். விழுப்புரம் பக்கத்தில் பனமலைப்பேட்டைன்ற எங்கள் கிராமத்துக்கு நாம் போகிறோம். பழைய காலத்து நண்பன் பரந்தாமன்னு பேர். பார்த்து பல வருஷம் ஆச்சு. மழை வேறு லேசாக தூறுது. மழைக்கு ஒதுங்கின மாதிரி இருக்கும். அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்கணும். வீட்டுக்குள்ளே போகிறோம். பழைய காலத்து ஓட்டு வீடு. அவன் ஆனந்தமாக உள்ளே உட்காந்துங்கிறான். வெளியிலே நிற்கலாம் போலுக்குது. அவ்வளோ மழை உள்ளே பெய்யுது. அங்கங்கே சாரல் அடிக்குது. ஏன்டா பறந்தாமா ஓடு மாற்றக்கூடாதான்னு. இப்போ எப்படி மாற்ற முடியும், மழை பெய்யுதேன்னா. நம்ம வாயும் சும்மா இருக்க மாட்டேன்னுது. என்னடா வந்துட்டு இப்படி கேட்டானே சொல்லிட்டு சம்மரில் மாற்றலாம் இல்லையாடா. அப்போ ஏன் மாற்றலைன்னு. அப்போ எதுக்கு மாற்றணும், அப்போ தான் ஒழுவாதேன்னா. ஒரு ஓடு மாத்திர விஷயத்திலே இவ்வளோ வில்லங்கமாக இருந்தால் இவன் ஓட்டு மாத்திர விஷயத்தில் எல்லா வில்லங்கமாக இருப்பான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இவனை திருத்த முடியுன்றீங்க. தானாக திருந்தனா தான் உண்டு. எல்லோரும் கடவுள்கிட்ட ஒப்பாசிட்டு போக வேண்டியது தான், வேறு வழி இல்லை. அந்த வைகை எக்ஸ்பிரஸில் சொன்னல, அந்த வடையினுடைய வாங்கிட்டு வேகமாக ஓடி அந்த ட்ரெயினில் ஏறி உக்காந்துட்டேன் சார். புறப்படுது ட்ரெயின். அவசரமாக அதே கம்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தன் ஏறிட்டான் சார். ஏறினவனை டிடிஆர் வந்து செக் பண்ண வந்தார். டிக்கெட்டை எடுன்னார். எடுத்து கொடுத்தான் சார். இந்த டிக்கெட்டு செல்லாதுன்னார். அவன் கேட்டான் பாரு ஒரு கேள்வி, செல்லாத டிக்கெட்லாம் டிபார்ட்மெண்ட்டில் அடிக்கிறீங்களான்னா. டிடிஆரை ஆடிவிட்டார். இதை அவனாவது வாட்ஸ்அப்பில் எடுத்துகிட்டு போகிறான்டான்னு சொல்லி சுத்துமுகம் பார்த்துட்டு, டே அதை நான் சொல்லலடா பாவி, இந்த டிக்கெட் செல்லாதுன்னு சொன்னேன். அது ஏன் செல்லாது? இப்போ தானே விழுப்புரம் ஜங்ஷனில் வாங்கினேன். அது நீ வாங்கின சரி ரைட்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. இது பேசஞ்சர் ட்ரெயினுக்கு உடைய டிக்கெட், இது எக்ஸ்பிரஸ்ரா இது. அவன் கேட்டான், பேசஞ்சர்னா என்ன, எக்ஸ்பிரஸ்னா என்ன. எனக்கு ஒரு சுவையான சம்பவம் கிடச்சிடுது. நான் டிடிஆரை கண்டினியூ பண்ணேன். அவர் கேட்டார், எக்ஸ்பிரஸ்னால் வேகமாக போகும்டா நிற்காம, பேசஞ்சர்னா நின்று ஸ்லோவாக போகும். அப்போ இந்த ட்ரெயின் வேகமாக போகுதுன்ற யார் அவன். அவர் என்ன பண்ணுவார், ஆமான்னார். இப்போ நான் என்ன செய்யணும், திண்டிவனம் வருது இறங்கிக்கோ. அப்படியா, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? நீங்கள் படித்தவங்க, நான் படிக்காதவன். வேகமாக போகிற இந்த ட்ரெயினை ஸ்லோவாக போவையே, நான் எதுக்கு இறங்கணும்னா. டிடிஆர் சொன்னார், நான் இறங்கிக்கிறேன், நீ போன்னார். ஏன்னா உனக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. யாராவது ஒருத்தர் விலகணும். அவர் எவ்வளோ சாந்தமாக பதில் சொன்னார் தெரியுமா அந்த குடிமகனுக்கு? இல்லை, அதனால் எல்லா பிரச்சனைகளும் நிறைய வரும். இதை விட பிரம்மாண்டமாக வரும், வரும். சிலதெல்லாம் பொறுமை காக்கணும். சில வீடுகளில் பாருங்கள், பெண்கள் ஆதங்கப்படுவாங்க. அவங்களுக்கு என்றைக்குமே ஆதங்கத்தை விட்டு விலக மாட்டாங்க. என்ன திருப்பதியில் கேட்டாங்க, திருச்செந்தூரில் கேட்டாங்க, பழனியில் கேட்டாங்க, திருப்பதியில் கேட்டாங்க. எல்லாம் மொட்டை அடிக்கிற ஊர். போயும் இந்த உள்ளூர்லேயே கொடுத்தாங்களேன்னு. அந்த உள்ளூரில் கட்டினவன் ஓட்ட வேணார்கள் உட்காந்து உள்ளூரை நினைப்பான், சொல்ல மாட்டான் என்னை தவிர உள்ளூரில் எவனும் கேட்கலடி ஒன்றுன்னு. அப்புறம் அதுக்கு அடுத்தது மறந்துடுவாங்க. சார், வாழ்க்கையின் சுகம் அதுதான். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். பனி போல் வரக்கூடிய பிரச்சனைகள் உடனே மறைஞ்சிடும். ஊடுதல் காமத்திற்கென்பும் அதற்கென்பும் கூடி முயங்க பெறின் 1330வது குறளை கடைசி குறளாக தான் சொன்னார். வாழ்க்கையின் பிழிவை எடுத்து சொன்னார் வள்ளுவர். எவ்வளவு இருக்குதுங்க, எவ்வளோ அழகு இருக்குது, எவ்வளோ ஆனந்தம் இருக்குது. எல்லா இடங்களிலும் இருக்குது சார். சின்ன பிள்ளைகள் இடத்துல நல்லா பேசுங்க. கொஞ்ச நேரம் பேசினாலே அவன் ஜாலியாக பேசுவான் சார். இல்லை, ரொம்ப நீங்கள் நான் சிர்சபேசன் அமரர் ஆகிட்டார் அவர். இப்போ ஐயா 90 வயசு அவருக்கு. அவர் ரொம்ப பெரிய தமிழ் அறிஞர் சார். நான் ஐயாவோட 10 ஆண்டுகள் பயணம் பண்ணியிருக்கேன். நகரத்தார் அவர். அற்புதமான சொல்லுக்கு சொல் சுவை கூட்டுவார் சார். அவர் என்ன அற்புதமான மனிதர் தெரியுமா? அவரோட போன 25 வருஷம் இருக்கும் சார். திருமழிசை மறக்கவே முடியாது என்னால். திருமழிசை உத்தாண்டேஸ்வரர் கோயில் இது. அப்போல்லாம் திருமழிசைலாம் சாதாரண ஊர். ஒத்த மண் ரோடு. அந்த மண் ரோடில் எங்கள் கார் போகுது. டிரைவருக்கு பேர் கோவிந்தன். அவரே ஐயாவை பார்த்து போனார். ஆனால் கோவிந்தன் வேகமாக போனான் பாருங்கள். வளைச்ச வேகத்தில் ஸ்டேரிங் கையில் வந்துடுச்சு. இவர் ஐயா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. கோவிந்தன்னா சங்கு சக்கரம் இருக்கும்ல, கோவிந்தன் கையில். கோவிந்தா கையில் என்ன? சக்கரம் சாமி. உடனே ஐயா கேட்டார், சங்கு எங்கே? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஊதிடுவாங்க. இது எங்களுக்குள்ள நடந்த டைலாக் சார். இது நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம், நிறைய பார்த்து.
நான் என் அனுபவத்தில் நிறைய பண்ணியிருக்கேன் சார். இதே தாம்பரம் முடிச்சவர் வரல என் ஸ்கூட்டரில் ஆக்டிவாவில் போயிட்டு இருக்கிறேன் சார். என்னை இடித்து தள்ளுற மாதிரி ஒன்றை ஓவர்லோக் பண்ணிட்டு போனவன் வேகமாக போய் கரண்ட் கம்பத்தில் மோதி கீழே வந்துட்டான். மனசாட்சியை உடையவன் நான் நின்று நான் மேடைகள்லாம் பேசுகிறமே தர்மத்தைன்னு சொல்லி ஓரமாக பைக்கை வச்சு லாக் பண்ணிவிட்டு அவனை கொண்டு போய் தீபம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஃபஸ்ட் எய்டெலாம் கொடுத்து அவன் மூர்ச்சி ஆகிட்டான். சரி வீட்டுக்கு ஃபோன் பண்ணலான்னு வெளியில் வர்றதுக்குள்ளே மூச்சுக்கினான். புலவரையா வணக்கம், உன்னை இடிச்சிட்டு போகிற மாதிரி போனேன், அதை கூட நீ நினைக்காம கொண்டாந்து எனக்கு முதலுதவி பண்ண பற்றியா, ஆஸ்பத்திரியில் சேர்த்த பற்றியா, இந்த தர்மத்தை நான் மறக்க மாட்டேயா, இதை மறக்க மாட்டேன். ஆனால் ஒன்றே, இதே மாதிரி உதவியை உனக்கு ஒரு நாள் செய்யாமல் நான் விட மாட்டேன். அட சண்டாள பாவின் மனசு. அவன் உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது அப்படி தான் சார் பேசுவான். சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு வரும்போது சொற்கள் அப்படி தான் வரும். இன்னும் சில நேரம் நம்ம நியாயத்து தர்மத்தை கூட எப்போ சொல்லணும் தெரியுமா? தர்மம் கூட இப்போ அவனுக்கு இது ஒரு ஆளாளுக்கு ஒரு தர்மம் வச்சுக்கிறான். எங்கள் தாம்பரத்தில் ஒருத்தர் மேடை ஏறி பேசினார், என் சொத்தெல்லாம் தர்மத்துக்கு எழுதிட்டேன்னு ஊரே கொண்டாடிச்சு. அப்புறம் தான் தெரியும் அவர் சம்சாரத்து பேர் தர்மம்னு. தர்மம்ன்றது எல்லாருக்கும் நியாயமாக இருக்குது சார். தாசில்தார் ஒருத்தர் 5 வருஷத்துக்கு முந்தி கிணறு எட்டி பார்த்து எவ்வளோ ஆழத்தில் தண்ணி இருக்குதுன்னு எட்டி பார்த்து ஒரு இடறி விழுந்துட்டார் சார். உள்ளே விழுந்த உடனே ஆஃபீஸில் இருக்கிற அத்தனை ஸ்டாப்பு 100 அடி ஆழமாச்சான்னு 100 அடி நீட்டத்துக்கு கவரை கொண்டாந்து உள்ளே விட்டு தூக்கும்போது பாதியில் தூக்கிட்டாங்க சார். காப்பாற்றிட்டோன்னு சந்தோஷப்படும் போது எதில் பியூனு வாசல்லேருந்து ஓடியாந்தான், இவர் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாருன்னா அப்படியே விட்டு போட்டான் சார். வந்த தாசில்தாரை வரவேற்க போயிட்டான்னா இப்போ சுயநலம் பெருகி போச்சுன்ற பொதுநலம் எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால சொல்ல வீட்டுக்குள்ளே வெளியில் எல்லா இடங்களிலும் நடக்கும் சார். மனுஷனுக்கு சுபாவமே என்ன தெரியுங்களா? இப்போ என் வீட்டில் கரண்ட் இல்லைன்னா என் இயல்பு என்ன தெரியுமா பண்ணும்? கரண்ட் எங்கே போச்சு, சுவிட்ச் ஆஃப், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நேராக தெருவை எட்டி பார்க்குறான். ஒட்டுமொத்த தெருவும் போச்சு விட்றா, மனம் சாந்தம் அடையுது. ஏன்னா அடுத்தவனுக்கு இல்லைன்னும் போது மனசு மகிழ்ச்சியாக இருக்குது. நமக்கு இல்லைன்ற மாதிரி அதுக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு என் மனசு போக மாட்டேன்னுது. அதனால் சில இதெல்லாம் நமக்குள்ளே மாற்றிக்கணும். அன்றைக்கு கூட ஒரு அம்மா தோசை ஊற்றுது சார். வீட்டில் தோசை இது போட்டு தோசைக்கல்ல போட்டு மாவை அள்ளுது. இவன் அள்ளும் போதே பின்னாடி வந்துட்டான். பார்த்து என்ன அது சொல்லும் போதே அந்த அம்மாவுக்கு கரண்டி ஆடுது, ஊற்றிடுது, தேய்க்குது. மெதுவான்னா கோணலும் மணலுமா வந்துடுது. இவன் பின்னாடி நின்று இந்த டைரக்ஷன் பண்ணி நிற்கிறான். மறுபடியும் அந்த மாவை அள்ளுது. பார்த்துன்னுச்சு. யோ உனக்கு தோசை போட தெரியுமா? தெரியாது. பின்ன எதுக்கு சொல்கிற? பார்த்து மெதுவா எனக்கே பயமாக்குது, நடுங்குது. சரி உனக்கு பைக் ஓட்ட தெரியுமா? தெரியாது. அப்போ நான் பைக் ஓட்டும்போது பின்னாடி உக்காந்துங்கன்னு பார்த்து போ, மெதுவா போ. அப்போ நான் எவ்வளோ கை நடுங்கி இருப்பேன் கொஞ்சம் யோசிச்சுப்பார். இது நமக்கு அனுபவம் டெய்லி நடக்குது. அப்பப்போ அதை எப்படி மாற்றினான் பார்த்தீங்களா? எப்படி மாற்றிட்டான் பார்த்தீங்களா? அப்படி தான் மாற்றணும். அவங்கவுங்க இயல்புக்கு போய் தான் மாற்றணும். நம்ம பாடம் நடத்த முடியாது சார். இதுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்போம் சார். இது தப்பு இது சரி அப்புறம் பார்த்துக்குவோம். கோர்ட்டில் கூட ஒரு கேஸ் நடக்குது, ஒருத்தன் ஆடு திருடிட்டான்னு குற்றவாளி கூண்டில் நிற்கிறாங்க. வக்கீல் வாதம்லாம் முடிஞ்சு போச்சு. போதிய சாட்சி இல்லாததனால் இந்த ஆடு திருடவில்லை என்று தீர்ப்பளித்து இவனை விடுவிக்கிறேன்னு நீதிபதி ஐயா சொன்னார். உடனே அவன் கூண்டுக்குள்ளே இருந்து சொன்னான், சார் நன்றி எஜமா, என் வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன், அந்த ஆட்டை நானே வச்சுக்குவான்னா இல்லையா? அவர் சாட்சியை வச்சு தீர்ப்பு சொன்னார், இவன் மனசாட்சியோடு பேசுகிறான். நிறைய வித்தியாசமான மனிதர்கள், வேடிக்கையான உலகம். நாம் ரசிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. மீண்டும் நான் உங்களுக்கு நடத்துகிறேன். அப்படி தான் இருக்கும். நாம் எடுத்துக்கிற விதத்தில் எடுத்துக்குவோமே, நம்ம எடுத்துக்கிற விதத்தில் எடுத்துக்குவோம் சார். அதுதான் வாழ்க்கையில் ரொம்ப சுகமான. இப்போ என்கிட்ட ஒன்று சொல்லட்டுங்களா? குறையில்லாத மனிதன் உலகத்தில் இல்லை, அதை குறைத்து கொள்ளாதவன் மனிதனே இல்லை. எல்லாருக்கும் சின்ன குறை தெரிஞ்சும் வரும் தெரியாமல். இப்போ ஐயப்பன் பூஜைக்கு மண்டல பூஜைக்கு போகிறாங்கல்ல, 48 நாள் விரதம் இருக்கிற, அறிந்தும் அறியாமலும் செய்த பிழையை அப்புறம் அறிந்து ஏன் செய்கிற? அப்போ பிழை என்றது தவறுன்றது அறிந்தும் வரும் அறியாமலும் வரும், ரெண்டும் வரும். அப்போ பிழையை பொறுத்தல் வாங்கும் போது குறைன்றது எல்லா இடத்துலையும் வரும் சார். நான் குறையே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. நம்மை அறியாமலே சில குறை வரும் சார். நான் 2019 நான் சிங்கப்பூருக்கு போகும்போது லிட்டில் இந்தியாவில் தங்கி அங்கே என்னுடைய தலைமையில் தான் பிரம்மாண்டமான ஒரு தமிழர் திருநாள் பட்டிமன்றம் பொங்கல் திருவிழா கோலாகலமாக கொண்டாடினாங்க. அது முடிஞ்சு ஊருக்கு வந்தேன் சார். லாக்டவுன் ஆரம்பம். நாகப்பட்டினத்தில் இது நடந்த கதை சார். நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு நண்பர் வந்து ஹாஸ்பிட்டலில் பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார் சார், ஹார்ட் பேஷண்ட்டாக.
அருமைச்சந்திரன்ற என்னுடைய நண்பர், அவர் அங்கே தான் ஒரு சின்ன கப்பல் தொழிலதிபர். அவர் என்ன பண்ணார், எனக்கு ஃபோன் பண்ணி, நான் போக முடியாது சார், இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லாம் ஸ்டாப் பண்ணிட்டான், என் சார்பாக நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, என் நண்பர் தான் அவருன்னார். அவரை பற்றியெல்லாம் சொல்லி ஹார்ட் பிரச்சனை தான் போய் சேர்ந்துக்கிறாருன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், நேராக போயிட்டு பழமுதிர் சோலையில் போய் நல்ல நல்ல பழமெல்லாம் வாங்கிக்கின்னு, நான் போனப்போ நல்லா உபசரிச்சார் அந்த மனுஷன் சொல்லி, அவர் ஃப்ரெண்டுன்றாருன்னு சொல்லி பை நிறைய பழத்தை வாங்கின்னு போய் நேராக போய் 303வது ரூமில் அட்மிட் ஆகிருக்கிறாருன்னு உடனே என்ன பண்ணுறது, அவர் டிஸ்டர்ப் பண்ணும்போது பார்க்கணுமேன்னா லேசாக கதவும் திறந்துருந்தது. பரவாயில்லடா நல்ல நேரம் திறந்துருக்குதுன்னு சொல்லி அப்படி எட்டி பார்த்தேன். பெட்டில் படுத்து வரை என்னை பார்த்து பதறி எழுந்தார். பதறாதீங்கய்யா, இந்த பதற்றத்தினால தான் உனக்கு ஹார்ட் பிரச்சனைன்னு சொன்னார். மறுபடியும் பதற, என்னை பார்த்து பதற வேண்டிய அவசியம் உனக்கு என்ன இருக்குது, படு. இல்லை சார் நல்ல சார், உனக்கு ஹிஸ்ட்ரியே எனக்கு தெரியும், படு அப்படின்னு சொல்லி கொண்டு போன ஆப்பிளை கழுவி தோலை சீவி 2 பீஸ் போட்டு அவர் கையில் கொடுத்து சாப்பிட வச்சு, ஹார்ட் பெயின்லாம் 2 நாளாக வந்து அட்மிட் ஆனியே, இப்போ எப்படி இருக்குதுன்னு. ஹார்ட் பெயின் இருக்கிறவன் இசிஜி எடுக்க போய்க்கிறான். எனக்கு என்னடா பண்ணுறோம் ஒரு மாதிரி ஆச்சு. இப்போ நீ யாருன்னு அந்த ஆளுக்கு கூடவே 2 நாளாக நின்று கிடந்தேன். இடுப்பு வலிக்குது, பெட்டு காலியாகுதுன்னு படுத்தேன், வேற ஒன்றும் இல்லைன்னு. இதை முதல்ல சொல்கிறதானே, நீ எங்கே சொல்ல விட்ட? நான் ஆரம்பிக்கும் போது உன் ஹிஸ்ட்ரி தெரியும், என்னையா தெரியும் உனக்கு ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஏன் மேலே சண்டைக்கு வந்துட்டாங்க. அப்போ குறை யாருக்கிட்ட இருக்குது? குறை யார்கிட்ட சார் இருக்குது? என்கிட்ட தானே இருக்குது. சைலண்ட்டாக வெளியே வந்து அதனால தான் சொன்னேன், நம்ம சில மிஸ்டேக் நமக்கும் காரணமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது சார். நாமளே நம்ம சில சமயங்களில் ஸ்டூடெண்ட்டே எனக்கு கற்றுக் கொடுப்பான் சார். எட்டயபுரத்தில் பிறந்தவரை பற்றி குறிப்பு வரீங்கன்னா அவன் ஏசிங்கிறான், எட்டயபுரத்தில் யாரோ பிறந்திருப்பார், நீ யாரை பற்றி கேட்கிறான்னு கேட்டான். நான் மறக்கவே மாட்டான் அதெல்லாம். அவன் ஆன்சர்லாம் நிறைய மறக்க மாட்டான் சார். 5 புலன்களும் அடங்கினால் என்ன பண்ண ஆம்புலன்ஸ் வரும்னு எழுதியிருந்தான். என்ன அருமையான பதில் தெரியுமா அதெல்லாம். அதை விட பெரிய வேடிக்கை சார், ராஜாராம் மோகன் ராய் குறிப்பு வரீங்கன்னா இந்த 4 வரும் நல்ல நண்பர்கள் எழுதிக்கிறான் சார். விளையாட்டுத்தனமான வேடிக்கையான பிள்ளைங்க சார். 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களை பற்றி குறிப்பு வரீங்கன்னா அனைவரும் மாண்டு விட்டான்னு எழுதுனான். ஃபுல் மார்க் போட்டேன் சார் நான். இல்லைன்னா அப்படியே ஒரு ஆளை காட்டணும், நான் எங்கே போவேன்? ஏன்னா இப்போல்லாம் அந்த உண்மை தெரிஞ்சு தான் அவன் பார்க்கணும், ஆராய்ச்சி பண்ணுறான். அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணுறது, அப்படியே தள்ளியும் போக வேண்டியது தான் சார். அவனை இல்லை ரொம்ப பிரமாதமான பசங்க, ரொம்ப அருமையான பசங்க தெரியுமா உங்களுக்கு. நான் 40 பசங்களில் சார் உண்மையிலே சொல்கிறேன், 2-4 ரோ இருக்கும். யாரையும் உயர்வாகவும் நினைக்கிறதில்ல, யாரையும் தாழ்வாகவும் நினைக்கிறதில்ல. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு தகுந்த திறமையை கடவுள் வச்சுருக்கான் சார். அதை முதல்ல நாம் நம்பணும். எல்லாருக்கும் திறமை இருக்குது சார். திறமை வேறு, புத்திசாலித்தனம் வேறு. திறமை வேறு, புத்திசாலித்தனம் வேறு. இப்போ நாம் சில பேர் தெரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால தான் வீட்டில் இன்றைக்கும் கேட்குறாங்க, இத்தனை வயசுல என் வீட்டுக்காரிக்க புரிஞ்சுதா கேட்குறாங்களே. அப்போ என்ன வாத்தியார் கேட்டார் கிளாஸ் ரூமில், புரிஞ்சுதாடான்னு. இப்போ வீட்டில் எங்கே வாத்தியார் கேட்குது, புரிஞ்சுதா. தெரியுறது வேறு, புரியுறது வேறு சார். முதலாண்டு திருமண நாளை கொண்டாடணும்னு சொல்லிவிட்டு கடைக்கு போய் ஒய்ஃபுக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமான பொருள் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டவன் ஷாப்பிங் மால் போயிட்டு ஒரு பொருளை பார்த்து இது என்னான்னு கேட்டான். இதுதான் தர்மாஸ் பிளாஸ்க். அப்படின்னா இது சூடாக வச்சா சூடாக வச்சுருக்குன்னு, ஜெல்லுன்னு வச்சா ஜெல்லுன்னு வச்சுருக்கும். ஃபேன்டாஸ்டிக். இந்த மாதிரி கருவி என் வீட்டில் இல்லை, இது எவ்வளோ 1500 ரூபா கொடு. அப்படியே வாங்கினா கொண்டு போனால் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தான். அருமையான கருவி, இது நீ வரைக்கும் பார்த்ததே கிடையாது இருந்தான்னா. என்னையா அம்மா வெயிட்டாக இருக்குதுன்னு சரி. சும்மாவா, சூடாக வச்சா சூடாக இருக்கும்னா, ஜில்லுன்னு வச்சா ஜில்லுன்னு இருக்கும்னா. ஒரு கப் ஐஸ்கிரீம் இருக்குது, ஒரு கப்பு காப்பியும் உள்ளக்குது. சூடாக வச்சா சூடாக இருக்கும், ஜில்லுன்னு வச்சா ஜில்லுன்னு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறானே தவிர தனித்தனியாக வைக்கணும்னு அவனுக்கு புரியல. ரெண்டும் ஒன்றா வச்சா எப்படி இருக்கும்? இதுதான் பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறது இல்லை. உறவுகளையும் புரிஞ்சுக்குங்கய்யா. உறவுகளை ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், மாறவே மாறாது. அப்புறம் எங்கள் மச்சான் ஒருத்தன் இருக்கான் சார். மச்சான் மாதிரிலாம் உலகத்திலேயே உறவே கிடையாது. மைத்துனன் உறவு நானே இல்லை. யாருக்காவது மைத்துனன்லாம் இருந்தால் கொண்டாடுங்கய்யா. அது என்ன மகிழ்ச்சியான உறவு தெரியுமா? ஜாலியாக பகிர்ந்துக்கிறது சார். அது பேச்சிலையும் செயல்லையும் அது மாதிரி ஒரு ஆனந்தம் உலகத்திலே இல்லை. என் வீட்டிலே எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் உள்ள நுழைய நான் இப்போ சொல்கிறேன், வர வர மாமா சரியில்லைன்னு. என்னடா சரியில்லைன்னு சொல்கிறான்னு நினச்சி பார்த்தா, எப்போயாவது என்னை வா மச்சான்னு கூப்பிட்றாராக்கா, நீ எப்போயாவது காதலை கேட்டிருக்கிறியான்னு. ஓ அப்படியா. அவள் போனதுமே நான் கூப்பிட்டேன், ஏண்டா 1 வருஷமாக நீ என் வீட்டிலே இருக்கிற,
நீ உங்கள் வீட்டுக்கு போ, ஒரு வாரம் கழிச்சு வா, நான் வாமச்சான்னு கூப்பிட்றேன்னாப்பா இல்லையான்னு பாரு. நீ என்ன ரூமுக்கு ரூம் அவனை கூப்பிடுவேன்? ஓ அப்படி ஒன்று இருக்குதான்னா, எப்போ பார்த்தாலும் உனக்கு கிண்டல் தான் மாமான்ட்டு போட்டான் சார். அதை கூட நான் அவன் உணரலாம. அது ஒரு ஜாலியான உறவு சார். அம்மை நீ அப்பன் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒன்பொருளும் நீன்னு அப்பர் சுவாமிகள் ஆண்டவனே பாடினார். இது எப்படிப்பட்ட மண்ணு தெரியுமா ஐயா நம்ம மண்ணு? இந்த லைஃப் உலகத்தில் வருமா சார்? 60வது கல்யாணம் எந்த நாட்டிலையாவது நடக்குதா? 70வது பீமரத சாந்தி எங்கேயாவது நடக்குதா? 80வது சதாபிஷேகம் எங்கேயாவது நடக்குதா? 100வது கனகாபிஷேகம் எங்கேயா நடக்குதா? எந்த நாட்டிலேயாவது நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. பாரத புண்ணிய உபதேசத்தில் தவிர வாழ்க்கையை கொண்டாடுற மண் எங்கேயுமே கிடையாது சார். 12 வருஷத்துக்கு முந்தைய எனக்கு 60 சஷ்யப்த பூர்த்தி நடந்தது திருக்கடையூரில் சார். ஆஸ்திரேலியாவில் வந்த என் ஃப்ரெண்டு கேட்டாம் பாரு, அதே ஒய்ஃப் ஆனான் சார். எதுக்குன்னா அவனுக்கு ஆச்சரியமா இருக்குது, எப்படா இத்தனை வருஷம் ஒன்னா வாழறீங்கன்றான் சார். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது முன்னாடி, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது முன்னாடி. பாரத தேசம் பழம்பெரும் பூமிடான் நான் பாரதி மார்தட்டி பாடினான் சார். பாரத பூமி பழம்பெரும் பூமிடா. இது பிள்ளைகளுக்கு தயவு செஞ்சு படி 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 படின்னு அந்த படிப்பை வலியுறுத்துகிறோம். திறமை கிடைக்கிறது, அவனை புத்திசாலித்தனமாகவும் வளர்ப்போம். அவன் யார் என்பதை எது தெரியுமா அடையாளப்படுத்தும்? அவன் யார் என்பதை அடையாளப்படுத்துவது அவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தான். நல்ல புனிதமான வார்த்தைகளை பேச கற்றுக் கொடுப்போம் பிள்ளைகளுக்கு. இன்றைக்கி அதுக்கு நேரம் இல்லைன்றாங்க நிறைய பேர். சொல்லாதீங்க, நாம தான் அன்பான வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. வார்த்தைகளே பலம், வார்த்தைகளே பலவீனம். 2 சொற்கள் உலகத்தையே புரட்டி போட்டது. அந்த இடத்துல போய் நான் தொழுது வணங்கிட்டு வந்தவன். சிகாகோ ஆன்மீக மாநாட்டிலே பிரதர்ஸ் அண்ட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று முழங்கிய கூட்டத்தில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சகோதர சகோதரிகளே என்று இந்திய தேசத்தின் இறையாண்மையை 2 சொற்களால் விதையாக்கி வந்த அதுதான் இன்றைக்கு விருட்சமாகி இருக்கிறது. சுவாமி விவேகானந்தர் சொல் எவ்வளவு வளமான சொல். நல்ல சொல்ல கற்றுக் கொடுப்போம் பிள்ளைகளுக்கு. அன்பாக பேச கற்றுக் கொடுப்போம். அவனுக்கு கருணையை சொல்லிக் கொடுப்போம். கொடுக்கிற பழக்கத்தை கொடுப்போம். ஈகைன்னு வச்சான் சார், ஈகைன்னு வச்சான். நான் தமிழாசிரியர், முறையாக தமிழ் படித்தவன். மயிலம் தமிழ் கல்லூரியில், தமிழ்நாட்டில் இருக்கிற 10 கல்லூரியில் மாநிலத்திலேயே முதல் மாணவனாக வந்தவன். தமிழை உயிருக்கு உயிராக நேசித்து படித்தேன். அதனால்தான் ஈ அப்படின்னாலே கொடுன்னு அர்த்தம். தமிழில் ஈ அப்படின்னா கொடுன்னு அர்த்தம். என்ன ஃபென்டாஸ்டிக்காக வச்சுருக்கான் பாருங்கள். மெய் எழுத்துக்கு தான் புள்ளி வச்சான், உயிர் எழுத்துக்கு புள்ளி இல்லாமலே வச்சான். ஆனால் அந்த ஒரு எழுத்துக்கு மட்டும் 2 புள்ளி வச்சுக்கிறான். உள்ளே ஒன்று வெளியிலே ஒன்று. ஏன்? உள்ளே இருப்பதை வெளியிலே கொடு என்பதை எழுத்து வடிவத்தில் சொன்ன மொழியா நம்ம மொழி. அழகான மொழி, அழகான மொழி, அழகான வாழ்க்கை. அம்மா அப்பா உறவுகள் நேசிக்கிற மண்ணி அந்த மண். அமெரிக்காவெல்லாம் போய் பாருங்கள். நான் 3 மாதம் சுற்றி வந்தவன். 5-6 ஸ்டேட்டு போயிட்டு வந்தேன். உண்மையிலே எப்படா ஊருக்கு போகணுன்னு இருந்தது எனக்கு. நிஜமாக சொல்கிறேன், மூத்தவர்களுக்கு நல்லாவே தெரியும். அங்கே எல்லாமே தனி மனிதனாக வாழறான். வேறு வழி இல்லை. அந்த நாட்டு சூழல், அந்த நாட்டு கல்ச்சர் அதுதான். அதனால் அறிவுபூர்வமானதுக்கு நம்ம மகிழ்ச்சி அடைவோம், சந்தோஷப்படுவோம், ஆனந்தப்படுவோம்.